காலை தேடுவேன், நேசரை கண்டு மகிழுவேன். கருத்தாய் பாடுவேன், நேசரின் அன்பை நாடுவேன். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன்? என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன்? பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து மாதத்தை நாங்கள் துவங்கத்தக்கதாக ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. யூடியூப் வாயிலாக வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கரத்துல பூ கொடுத்து ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் விசேஷமாக ஜூன் மாதத்திற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றும் அறிந்திருக்கின்றோம். சகலமும் நன்மைக்கு என்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று பொதுவாக எல்லாருமே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் தேவனை அறியாத புறஜாதி மக்கள் கூட எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் பவுல் யாருக்காக இந்த வார்த்தையை சொன்னார் என்பது மிக முக்கியம். நல்லா கவனிக்கணும். வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்த வசனங்களிலும் ஒரு நிபந்தனை அல்லது நிபந்தனைகள் இல்லாமல் இருக்காது. நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருந்தால், நிபந்தனைகள் படி, கண்டிஷன்ஸ் படி தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேற்றுவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று கேட்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை தேவனை அறியாத மக்கள் எல்லாரும் கூட எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று சொல்லுகிறார்களே என்று நாம் யோசித்தாலும் அது ஒரு பக்கம் அவர்களுடைய நம்பிக்கை அப்படி இருந்துவிட்டு போகட்டும். நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் வசனத்தின் ஆதாரத்தின்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்பிக்கின்றார். வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா என்று ஆரம்பிக்கின்றார். நமக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக அழைக்கப்பட்டிருக்க வேண்டும்? ரட்சிப்பின் திட்டத்திலே நம்முடைய பெயர் தீர்மானத்தில் இணைந்திருக்க வேண்டும். 2, பரிசுத்தமாகும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இந்த தீர்மானத்தின்படி என்கிற வார்த்தை அதிகமாய் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட வார்த்தை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். 22 வாசிக்க கேட்போம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். யார் தீர்மானத்தின்படி? அரசாங்கம் தீர்மானித்தபடி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் என்ன தீர்மானித்தாரோ அந்த தீர்மானத்தின்படியே மனுஷகுமாரன் பாடுபடுவதற்காக கல்வாரிக்கு போகிறார். அப்ப அர்த்தம் என்ன? பிதா குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்த சித்தமாய் இருப்பார். ஆனால் அந்த பாடுகளின் தீர்மானத்திலே நானும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பாடுகளுக்குள் நம்முடைய பெயர் இணைந்திருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படி இணைந்திருக்க வேண்டும்? இதை ஏசாயா விளக்குகிறார். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
53ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 53ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லுகிற வசனத்திலிருந்து வாசிக்க போகின்றோம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகின்றோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, இந்த வார்த்தை மிக முக்கியமான காரியம். நம்முடைய என்கிற வார்த்தை மிக முக்கியம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய என்ற வார்த்தையில என்னுடைய பெயர் இருக்கணும். அதுல அடுத்து பாருங்க, நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பெயர் இன்க்ளூட் ஆயிருக்கணும். 5ஆம் வசனத்துக்கு வாங்க, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், அது 5ஆம் வசனத்தில் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். 6ஆம் வசனம், நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மீது விழ பண்ணினார். 5ஆம் வசனம் பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நமக்கு, நாம் என்பதில் என் பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி இருக்குமானால் சந்தேகமே கிடையாது, அவர் தீர்மானத்தின்படியே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக தீர்மானிக்கப்பட்டார் இயேசு? நம்முடைய பாவங்களை தாமே சுமந்து பாடுபடுவதற்காகவே தீர்மானிக்கப்பட்டு விட்டார். இது எவ்வளவு உண்மை! லூக்கா 22:22 வாசித்தோமே, தீர்மானிக்கப்பட்டபடி மனுஷகுமாரன் போகிறார் என்று. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், தீர்மானிக்கப்பட்டபடி போனார், சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவராகவே இருந்திருந்தால் கிறிஸ்தவம் ஜீவன் உள்ளதாக இருந்திருக்காதே. உயிர் தெழுந்தார் அல்லவா, அதுவும் தீர்மானம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். எதற்காக? நாம் அந்த தீர்மானத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாசிக்கலாமா? 2ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 2 எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் குமாரனாகிய இயேசுவை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், நீங்கள் என்னுடைய குமாரனாக இருக்கிறீர்கள், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமையாகிய வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த நாளிலே நான் உங்களை உயிரோடு கொண்டு வருவேன், உயிர் தெழுவீர்கள் என்று பிதா குமாரனுக்கு தீர்மானத்தை சொல்லுகிறார். எப்படி பாடுகள் தீர்மானிக்கப்பட்டதோ, கவனிக்கிறீர்களா? உயிர்த்தெழுதலும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த நாளிலே, 3ஆம் நாளிலே நான் உம்மை உயிரோடு கொண்டு வருவேன். எடுத்து வாசிக்கிறீர்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மிக முக்கியமான வார்த்தையை பவுல் நமக்கு இங்கு கற்பிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 32ஆம் வசனம், 33ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 32, 33. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே, 2ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி இயேசுவை எழுப்பினதினாலே. விளங்கிக் கொண்டீர்களா? ஜனிப்பித்தேன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் உயிரோடு கிறிஸ்துவை கொண்டு வந்ததாகும். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், மனுஷகுமாரன் பாடுபட போவதும் எனக்காகவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நாம் எல்லாரும் நம்முடைய என்கிற ஏசாயாவின் வார்த்தையில் இணைக்கப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தீர்மானத்தின் விவரம் என்ன? குமாரன் 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவன் உள்ளதாய் காணப்படும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இதை விளக்கக்கூடிய பவுலுடைய மற்றொரு வார்த்தைக்கு நாம் வரலாமா? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 25ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நம்முடைய, என் பெயர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக, நாம் நீதிமானாக்கப்பட, நானும் அதில் இணைந்திருக்கிறேன், நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கும் எழுப்பப்பட்டும் உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கின்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவின் பாடுகள் தீர்மானத்திலே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தீர்மானத்திலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேனா? இதை பவுல் இன்னும் அழகாக வெகு தெளிவாக சொல்கிற. வாசிக்கலாம தீர்மானத்தை குறித்து? 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்க நாம் கேட்போம். அவர் நம்முடைய கிரியைகளின் படியும்
நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய கிரியைகளினால் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் தீர்மானம் அவர் தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தீர்மானத்தின்படியே ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த அழைப்பில் நம்மை அழைத்தார். எத்தனை அழகான வார்த்தைகள்! அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நமக்குள்ளே எழுப்புகிற கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதில் தீர்மானத்தில் இருக்கிறதா? என்னுடைய பெயர் நமக்காக உயிர் தெழுந்தார் என்கிற வார்த்தையில் இருக்கிறதா என்பது முதல் முக்கியமான காரியம். இதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னால் உண்மைதான். அவர் தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இது அருமையான ஒரு வார்த்தை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அழைப்பு என்று சொல்லுகிறோமே, இந்த அழைப்பின் தாற்பயத்தை இன்னும் பவுல் நமக்கு விளக்குகிறார். சகலவும் நன்மைக்கு என்று பொதுவாக சொல்லிவிடாதீர்கள். இந்த தகுதி நமக்குள் இருக்க வேண்டும். அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் எடுத்துக் கொள்ளுங்களேன். 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். பவுலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 26 முதல். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இனி செக் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. முக்கியமான வார்த்தை இது. தேவன் என்னை அழைக்கும் போது இந்த பிரச்சனைகள் இருந்ததா என்று பாருங்கள். ஒன்று, தீர்மானத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பாடுகள் தீர்மானத்திலும் உயிர்த்தெழுந்த தீர்மானம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து, அழைக்கப்பட்ட அழைப்பிலே உங்கள் தகுதி என்னவென்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எப்படி? மாம்சத்தில் ஞானிகள் அநேகர் இல்லை. அர்த்தம் புரியுது உங்களுக்கு என்னன்னு? ஞானிகள் அநேகர் இல்லை. மீனிங் என்ன? தேவன் நம்மை அழைக்கும் போது நம்மை விட ஞானிகள் நமது குடும்பத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஹைலி எஜுகேட்டட்னு சொல்லுவாங்க. எப்பொழுது நல்லா படிப்பு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். நாமும் படித்திருக்கிற படிப்பு குறைவாக இருக்கும், அல்லது பள்ளிக்கூடமே போகாமல் கூட இருந்திருப்போம். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் அநேக ஞானிகள் இருந்தும், எத்தனையோ பட்டங்கள் படித்தவர்கள் இருந்தும், தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நான் ஞானியும் கிடையாது. அடுத்து பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வல்லவர்கள் அநேகர் இல்லை. நாம் வல்லவர்களா? கிடையாது. ஒரு காரியத்தை சாதிக்க நமக்கு திராணி கிடையாதுங்க. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா நம்ம உறவின் முறையார்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்களை. நாம் அப்படி இல்லை. பெரிய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நாம் வல்லவர்கள் இல்லை. அது மிக முக்கியம். அடுத்து வாசிக்கலாமா? பிரபுக்கள் அநேகர் இல்லை. உண்மைதானே? மேல்மட்ட அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்முடைய உறவின் முறையார்ல நிறைய பேர் கத்தருக்குள்ள இல்லாட்டாலும் பெரிய பெரிய பதவிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, பிரபுத்துவத்துல காணப்படுவாங்க. ஆண்டு பார்த்தார், நீ ஞானத்திலும் ஒண்ணும் இல்லை, வல்லவனும் இல்லை, பிரபுத்துவத்தினுடைய கிடையவே கிடையாது. நம்மை கத்தர் அழைத்திருக்கின்றார். அது மிக முக்கியமான காரியம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இப்ப இன்னும் தெளிவாக சொல்றார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தில் இன்னும் விளக்கம் வருகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நமக்கு என்ன பேர் வந்திருக்கணும் தெரியுமா? பைத்தியக்காரன், பைத்தியது என்கிற பெயர் வந்திருக்க வேண்டும். எனக்கு பிடித்த ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இதை அடையாளம் வச்சுக்கிடுங்க. அப்படி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. இப்ப என்ன தெரியுமா கேள்வி? உபதேசமே பைத்தியமா தெரிஞ்சதுன்னா உபதேசிக்கிற நீங்களும் நானும் பைத்தியக்காரன் தான். திரும்ப சொல்லுகிறேன், உபதேசம் பைத்தியமாக தெரிந்தால் உபதேசிக்கிற நான் பைத்தியம், உபதேசிக்கிற நீங்கள் பைத்தியம் தான். நமக்கு என்ன பேர் வந்திருக்கு தெரியுமா? பைபிள் பைத்தியம், சர்ச்சு பைத்தியம், அடுத்து பரிசுத்தாவி பைத்தியம். இந்த பேர்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஆச்சுங்களா?
இன்னும் கிறிஸ்தவ வட்டாரங்களில் எனக்கு என்ன பேர் வந்திருக்கு தெரியுமா? ஊழியத்தில் நான் வளர வளர எபிரேய மொழி பைத்தியம், கிரேக்க மொழி பைத்தியம், சரித்திர பைத்தியம், இப்படி வேதாகம சம்பந்தப்பட்ட காரியத்துல ஒரு வார்த்தை கூட சேர்ப்பாங்க, பைத்தியம். இன்னுமாக ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு பக்கமாக சங்கீதத்துல வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிற கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 17 வயதிலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் என்னுடைய 17 வயதிலே சங்கீதத்துல பேசும்படிக்கு கட்டளை கொடுத்தார். அன்பாக ஏற்றுக்கொண்டேன். ஆரம்ப காலத்துல தியானமாக பேசினாலும் போக போக அநேக பின்னணிகளை வைத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். சில இடங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு சீனியராக இருக்கிறவர்கள் சங்கீத பைத்தியம் என்று பெயர் வைத்தார்கள். சில சமயத்தில் சிலர் கனப்படுத்துவதாக நினைத்து தாவீது வந்து விட்டார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் பைத்தியம் என்கிற வார்த்தை எனக்கு சூட்டப்பட்டது உண்மை. பழைய காலத்து பாட்டை தான் பாடுவான், அந்த காலத்து பாட்டு பைத்தியம் இது என்று சொல்வார்கள். எந்த விதத்திலுமே நமக்கு ஒரு பெயர் வந்திருக்கணும், பைத்தியம் என்கிற பெயர் வந்திருக்கணும். அர்த்தம் என்ன தெரியுமா? 27ஆம் வசனத்துல பைத்தியமான இருக்கிற என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, 27ஆம் வசனத்துல பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு இந்த பேர் கட்டாயமா இருக்கும். ரோமர் 8:28 உங்களுக்கு உரிமையா கொண்டாடுறீங்கன்னா இது நிச்சயமா இருக்கும். என்ன விலகினோம்? ஆமா, உன்னா படுத்துக்குவோம் தலைவலின்னு, உன்ன உடனே வைத்த வலிமா, பாஸ்டிங் போடாதன்னு கேட்டதான எப்பா பாரு படுக்க படுக்க படுக்க. நோயாளி என்கிற பெயர் கட்டாயமாக வரும். பலவீனன். எதற்காக பலவீனன் என்ற பெயர் வாங்குகிறோம்? ஆண்டவருக்காக உழைக்கிறது நிமித்தமாக, தேவனுக்காக உழைக்கிறது நிமித்தமாக. என்னை குறித்து அப்படி பேசினார்கள். பாரு, உன் வயதை பற்றி அனைவர் எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்க, சுறுசுறுப்பா இருக்காங்க, நீயும் தான் இருக்கி என்று என்னை அதிகமாய் திட்டி இருக்கிறார்கள். பலவீனன் பலவீனன். வேதம் சொல்லுகிறது, பலவீனனாக சொல்லப்பட்ட உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்களேன். பைத்தியம் பலவீனனாக பேசுகிற காரியத்தை செய்வார்கள். அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் உள்ளவைகளை அவமாக்க உலகத்தின் இழிவானவைகளையும். மறந்துடாதீங்க, இழிவாக கருதப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் சில உதாரணம் சொல்லுகின்றேன். கல்யாண வைபவங்களுக்கு அழைக்கும் போது சில குடும்பங்களில் நடக்கிறதை பார்த்திருக்கிறேன். காஸ்ட்லியான இன்விடேஷன் அடிப்பார்கள். அதெல்லாம் ஒரு லெவல்ல இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போது சாதாரண இன்விடேஷனை கொடுப்பாங்க. வந்தா வா, வராட்னா போ, எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது என்கிற அளவிலே சாதாரணமாக கொடுப்பார்கள். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இழிவாகவே நம்ம நினைக்கிறவர்களாக இருப்பார்கள். ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா, கனப்படுத்தி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கோ துக்க வீட்டுக்கோ போயிருக்கீங்களா, உங்களை பார்க்கும் போதே துச்சமான பார்வை பார்ப்பாங்க, சாதாரணமா பார்ப்பாங்க. இவெல்லாம் எதுக்கடா இருக்கிறாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இழிவானவனாக கருதப்பட்டிருக்கிறோம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய தூரத்து உறவினர் ஒருவர், நல்ல ஒரு அருமையான போதகர், மிகவும் தாழ்மையானவர். அவருடைய மனைவி பணக்கார பின்னணியிலே வந்தவர்கள், பணக்கார பின்னணியில் வந்து கல்யாணம் பண்ணி கொண்டவர்கள். நான் அவர்களை கவனித்திருக்கிறேன். இந்த ஊழியக்கார கணவருடைய குடும்பத்துல யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா தோத்திரம் வாங்க, ஒரு காஃபி அல்லது காஃபி டிகாஷன் அல்லது டீ தான் போடுவாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட சகோதரி, அந்த ஊழியக்காரன் மனைவி குடும்பத்துல யார் வந்தாலும் ஹார்லிக்ஸ், புரோட்டீனெக்ஸ், போன்விட்டா இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப சொல்லுவாங்க, இந்த புரோட்டீனெக்ஸ் எல்லாம் இதுகளை பார்த்திருக்காது, காஃபி போதுகளுக்கு என்றைக்குமே இழிவானவனாக கருதப்பட்டிருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என்னுடைய தாயார் மரணம் அடைந்த சமயத்தில் மிகவும் துக்கத்தில் நான் காணப்பட்ட நேரம் அது. எல்லாருக்கும், பெரும்பாலான மக்களுக்கு தெரியும், என் தாயாருக்கு வலதுகரமாக கூடவே ஊழியத்தின் விஷயங்களிலே அவர்கள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஜெப உதவி நான் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாயாருடைய மரணத்துக்கு பிறகு துக்க நிவர்த்தி கூட்டம் வருகிற சமயத்தில் என் தாயை குறித்து சாட்சி சொல்வதற்கு மிகுந்த ஒரு ஆர்வம் உள்ளவனாய் காணப்பட்டேன். ஆனால்
அங்க இருக்கிற மக்கள் என்னை ஒருங்கிணைத்து தடை செய்தார்கள். நீ உட்கார், உனக்கு பேச தகுதி இல்லை. இழிவானவனாக கருதப்பட்டது உண்மை. அன்பானவர்களே, இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி என் மனதில் பயங்கரமான காயத்தை ஏற்படுத்தி வைத்தது உண்மை. வேதம் சொல்லுகிறது, இழிவாக கருதப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். நம்மை அற்பமா நினைச்சிருக்கணும், இல்லாதவனாக பார்க்கணும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்கிட்ட கையில காசா இருக்கு, நினைச்சதை வாங்கிடுவானா? உடனே யோசிப்பான், எப்ப வாங்கலாம், ஏது, ரொம்ப நாள் திட்டம் போடுவான். இப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, வைரனூர் பள்ளிப்பட்டி பகுதியிலே அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் நாங்கள் 2012 அஸ்திபாரத்தை போட்டோம். ஆனா வீட்டை கட்டி முடித்து டெடிகேட் பண்ணும் பொழுது 2018ஆம் வருஷம் ஆகி இருந்தது. எங்களுக்கு பிறகு வீடு கட்ட ஆரம்பித்த அனைவர் வேகமாக முடித்தார்கள். கர்த்தர் படியிழக்கிறபடி வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டி கொண்டு வந்தோம். என்றைக்குமே இல்லாதவனாகத்தான் கருதப்படுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் நினைச்சதை உடனே வாங்கிடுவாங்க. கையில நிறைய காசு இருக்கு. ஆனா நாம் அப்படி இல்லை. கையில காசு இருக்கணுமே, அது சேமிக்கணுமே. நமக்கு என்ன பேரு? இல்லாத பயலுக. நாங்க இந்த லேண்ட் வாங்குகிற சமயத்துல பள்ளிப்பட்டி பகுதியிலே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த ஒரு கிறிஸ்தவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஆளு வேற ஆளு, ஒண்ணு கிடையாது என்றுதான் பேசினார். கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்தார். திரும்ப சொல்லுகிறேன், நமக்கு என்ன பேர் தெரியுமா? இல்லாதவர்கள் என்கிற பெயர் இருக்கும். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, இத்தனை காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்குமானால் கலைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. சும்மா நீங்க சகலம நன்மைக்குன்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணுங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, சேலத்துல நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சமயத்துல நெருங்கிய வட்டாரங்களிலே பேசினார்கள். அவனுக்கு ஊழியமே கிடையாது, சும்மா சுத்திக்கிட்டு இருக்க அங்கேயும் இங்கேயும். ஆனா நெருங்கி பழகின மற்றவர்களுக்குத்தான் தெரியும் எந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று திட்டமாக தெரியும். இல்லாதவன், அற்பமானவன், பைத்தியம், பலவீனன், இழிவானவன், எல்லா காரியமும் உண்டு. இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்குத்தான் இந்த அழைப்பு பவுலுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது அவரே விளக்கம் கொடுக்கிறார். இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்களா? பைத்தியம், பலகீனம், இழிவானவன், அற்பமானவன், ஒண்ணும் இல்லாதவன். இப்ப வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், பைத்தியம். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். 13ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். 13ஆம் வசனம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். 10ஆம் வசனத்துல நாங்கள் கனவீனர், 13ஆம் வசனத்துல துடைச்சு போடுற அழுக்கு மாதிரி கருதப்படுகிறோம். 10ஆம் வசனத்துல பைத்தியக்காரங்க, நாங்க பலவீனமா காணப்படுறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாமா? வசனம் 10. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இந்த பேச்செல்லாம் பவுலுக்கு வந்தாச்சியா? பேச்செல்லாம் வந்துருச்சு. இப்பதான் தைரியமா சொல்றாரு, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க, பாடுகளிலும் உயிர்த்தெழுதிலும் பங்குள்ளவர்கள். இவர்களுக்காக பாடுபட்டார், இவர்களுக்காக உயிர்த்தெழுந்தார். அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? பைத்தியமாய் கருதப்பட்டவர்கள், இழிவாய் கருதப்பட்டவர்கள், அற்பமாய் பார்க்கப்பட்டவர்கள், துச்சமாக நினைக்கப்பட்டவர்கள், பலவீனமாக கருதப்பட்ட பிள்ளைகள், ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள், இவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இத்தனை போராட்டங்கள் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? கிறிஸ்துவில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருந்தோம். வாசிக்கலாமா? அன்பு கூறுதல் அர்த்தம் என்ன புரிந்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். யோவான் 14:23 வாசிக்க நாம் கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். புரியுதா? அன்பாய் இருந்தீங்கன்னு சொன்னா வசனத்தை கைக்கொள்வீர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பைத்தியம் நாங்க. கிறிஸ்துவ வெறுத்துட்டீங்களா? இல்ல. வசனத்துப்படி நடப்பதற்காக வாஞ்சியாக இருந்தீர்கள். இழிவானவனாக பார்த்தார்கள், துச்சமாக பார்த்தார்கள். ஆண்டவர் வசனத்தை கை கொள்ளும் பொழுது நம்முடைய பிரியத்தை கர்த்தர் பார்த்தார். நேற்றைய தினத்திலே நானும் தம்பி வினோத் ஒரு வீட்டுக்கு நாங்க விசிட்டிங் போயிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய தகப்பன் என்னை பார்த்து சொன்னார், அவருடைய 2 குமாரத்தைகளை காண்பித்து, உங்க பிள்ளைங்க ஐயா, உங்க பிள்ளைங்க அப்படின்னார். இதுவரைக்கும் என்னுடைய மகளாக கருதிதான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், இவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பேன் என்று சொன்னேன். ஆனால் அவர் செய்கிற வேலை, அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது யாருமே அந்த விருப்பத்தை காட்ட மாட்டார்கள். அவர்களை நேசித்து ஜெபிக்கிற காரியம் இன்னும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இழிவானவைகள், பைத்தியமானவைகள், பலகீனமானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், ஒன்றுமில்லாதவர்கள் இந்த நிலைமை நமக்கு வந்தாலும் வசனத்தில் உறுதியாக இருக்கின்றோம். வசனத்தில் உறுதியாக அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவான். எப்ப கை கொள்வான்? பெரிய ஞானின் புகழ்ந்த பிறகா? பணக்காரன் சொன்ன பிறகா? இத்தனை பட்டங்கள் வாங்கின பிறகு? பைத்தியம், பலகீனம் எல்லாம் வாங்கின சமயத்திலும் கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளையாக இருப்பாங்க. இப்ப வாசித்து பாருங்க பார்ப்போம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். எல்லாரும் இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியாது ஐயா, சொல்லிக்கலாம். எல்லாம் நன்மைக்கு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான், போயிட வேண்டியதுதான். ஆனா தகுதின்னு ஒண்ணு இருக்குங்க. தீர்மானத்தில் நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாடுகளின் தீர்மானத்தில், அவர் உயிர்த்தெழுதலின் தீர்மானத்தில். 2, அழைக்கப்பட்ட அழைப்பை பார்க்கிறேன். கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்களேன். இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, பவுலுக்கு வந்திருக்கான். நாங்கள் பைத்தியக்காரங்க தான், நாங்க பலவீனர் தான், நாங்கள் துடைத்தப்பட அடுக்கப்போட தான் காணப்படுகிறோம். இந்த மாதிரி இருந்ததுனாலதான் ரோமர் 8:28 உரிமையோடு பவுல் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, 8:28 வசனத்தினுடைய தகுதியை நான் புரிந்து கொண்டேன். சாதாரண வசனத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். இவ்வளவு ஆழமான கருத்தை உள்ள வைத்திருக்கிறப்பா. இந்த பாதைகளை கடந்து வர செய்தீர். இனிமே எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று சொந்தமாக பேச மாட்டேன். என் அழைப்பு அதுதான். நான் தீர்மானிக்கப்பட்டவன் என்று தெளிவாக நான் புரிந்து கொண்டேன் அப்பா என்று ஏன் நம்மை தாழ்த்தக்கூடாது? ஜெபிக்கலாமான சமூகத்துல. பரலோக பிதாவே, நன்மையான வேலைக்காக உமக்கு நன்றி. சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதையும் ரோமர் 8:28 வெளிச்சத்திலே எங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். எங்களை தகுதிப்படுத்தின எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை திரும்பி நாங்கள் பார்த்தோம் அப்பா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. பைத்தியக்காரன், பைத்தியக்காரி என்கிற பெயரை வாங்கி இருக்கிறோம். பலவீனர்கள் என்று எங்களுக்கு பெயர் இருக்கிறது. ஒன்றுமில்லாத ஆட்கள் என்கிற பெயர் இருக்கிறது. அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கிறோம். இழிவாய் கருதப்பட்டு இருக்கிறோம். துடைத்து போடுகிற அழுக்கு துணியை போல கருதப்பட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தீர்மானிக்கப்பட்டபடியே புறப்பட்டீர் பாடுபட. அந்த பாடுகளில் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தீர்மானிக்கப்பட்டபடியே 3ஆம் நாளில் உயிர் தெளிந்தீரப்பா. அது எங்களுக்காகத்தான். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:28 வசனத்தை இந்த காலை நேரத்தில் உரிமையாக்கி கொள்ளுகிறோம். சகலமும் நன்மைக்கு என்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல, எங்களுக்குரியதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தியை கேட்ட எல்லாரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே. ஆமென்.